வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே சுவையான நல்ல சாஃப்டான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணி இதில் 1 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, சூடு ஏறினா மட்டும் போதும். மாவு லைட்டாக சூடானதும் அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் சர்க்கரை, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு சூடான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்ச மாவை கையில் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ தடவிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 கப் அரிசி மாவுக்கு 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதித்ததும் இதில் நம்ம பிடிச்சு வச்ச உருண்டைகளை சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் 3/4 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, வெல்லம் அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்து 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல சாஃப்டான பால் கொழுக்கட்டை ரெடி.